ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற தெய்வ சத்தியங்களை உங்களோடு പങ്കു വയ്ക്കുമ്പടിയായി ദൈവം തന്നായി അവസരത്തിനായി ഞാൻ ദൈവത്തിന് സ്തുതി ഏൽപ്പിക്കുന്നു. നിങ്ങൾ എല്ലാവർക്കും സ്നേഹപൂർവ്വം വന്ദനം അറിയിച്ചുകൊള്ളുന്നു. ഹല്ലേലൂയ. തമിഴ് മനസ്സിലാകുമല്ലയാ? ഓക്കെ, രണ്ടിലും ഞാൻ സംസാരിക്കും, എന്നാലും നമ്മൾ കുറച്ച് സ്പീഡായിട്ട് വരും, അത്ര തന്നെ. ഓക്കെ, ദൈവം നമുക്ക് സഹായിക്കട്ടെ. ഹല്ലേലൂയ. ഓക്കെ, നിങ്ങളെല്ലാവർക്കും സ്നേഹപൂർവ്വം വന്ദനമാണ്. ഓക്കെ, വചനത്തിലേക്ക് കിടക്കാമല്ലോ. യോഹന്നാൻ 18 അധ്യായം അതിൻ്റെ 37 വചനം വായിച്ചാലേ யோகன்னான் 18:37 வாசிக்கும்போது இயேசு சொல்கிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், அதற்காகவே இந்த ഉലകത്തിൽ വന്നേൻ. ഹല്ലേലൂയ. യേശു എന്തിനായിട്ടാണ് ഞാൻ ഈ ലോകത്തിൽ വന്നത് എന്ന് ഇവിടെ വിളിച്ച് കുറച്ച് കൃത്യമായിട്ട് പറയുന്ന ഒരു കാര്യമാണ്. സത്യത്തെക്കുറിച്ച് അത് ഉറപ്പിക്കുവാൻ അല്ലെങ്കിൽ സാക്ഷി கொடுக்கும்படியாய் இந்த உலகத்தில் வந்தேன். அந்த வசனத்தை வாசிக்கும்போது நான் அது ஆண்டவர் உலகத்தில் வந்தார், எதற்கு வந்தாருங்கிற காரியங்களை ஆழமாக நான் ஆராய்ந்து அப்படியே சிந்திக்கும்போது இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு கேள்வி வந்து விட்டது. என்னது, ஏசுநாதர் வர்றதுக்கு முன்னே, ஆண்டவர் வர்றதுக்கு முன்னே ഈ ലോകത്തിൽ ഇരുന്നതൊക്കെ സത്യമല്ലയോ? അന്ന് മോശൻ മുഖാന്തരമായിട്ടും അല്ലെങ്കിൽ പ്രവാചകൻ മുഖാന്തരമായിട്ടും ദൈവം സംസാരിച്ച കാര്യങ്ങളൊക്കെ നമ്മുടെ അടുത്തിൽ ഉണ്ടല്ലോ, പഴയ നിയമമായിട്ടുണ്ടല്ലോ. അതൊന്നും സത്യമല്ലേ? എന്തിനാ ഇങ്ങനെ ഞാനാണ് സത്യം, ഞാൻ പറയുന്നതാണ് സത്യം, സാക്ഷ്യപ്പെടുത്താൻ വന്നു എന്ന് ഏതോ പറയുന്നത് പോലെ ആ കാര്യം കാണുന്നല്ലോ എന്ന് ഞാനങ്ങനെ ചിന്തിച്ച് നോക്കിയതാണ്. അപ്പോൾ ദൈവാത്മാവ് എനിക്ക് കൽപ്പിച്ചു തന്ന കാര്യങ്ങളാണ് നിങ്ങളോട് ഞാൻ പങ്കുവയ്ക്കുന്നത്. ഹല്ലേലൂയ. ഓക്കെ, യേശു വന്നു സത്യത്തിനെക്കുറിച്ച് സാക്ഷ്യം ചെയ്യുവാൻ, പറയുവാൻ, സത്യത്തെക്കുറിച്ച് സാക്ഷി കൊടുക്ക അവർ വந்தார் என்பதுதான். யோவான் 8:44 வாசிக்கும்போது இயேசு யூதர்களை பார்த்து சொல்கிற ஒரு விஷயத்தை படிக்கிறோம். யூதர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவனுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான், அவன் பேசும்போது சத்தியம் பேசத்தில் நிற்க மாட்டான், அவன் சொந்தமாக எடுத்து பேசுகிறான். சரிதானே? ஓகே, நீங்கள் மலையாளத்தில் நீங்கள் வாய்ச்சொல்லும். ஓகே, அப்போது பிசாசு பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்க. முதல் விஷயம், அவனுக்கு குணம் உங்கள்கிட்ட இருக்கிறதுன்னு சொல்கிறார். அவன் சொந்தமாக பேசுகிறான், சத்தியம் பேச மாட்டாங்கிறான் என்று சொல்லி அந்த யூதர்களை நேரடியாகவே ஃபேஸ் டு ஃபேஸ் குற்றஞ்சாட்டுகிற ஒரு பயங்கரமான காரியத்தை நாம் அங்கே பார்க்குறோம். இப்போது நான் இன்னும் கொஞ்சம் பேக்கில் போக வேண்டியதாயிட்டு, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, அது எரேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 8:8, கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறது எப்படி? இதோ வேதபாரருடைய கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது, ஞானிகள் வெட்கப்படுவார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது, கர்த்தருடைய சொல்லை வருத்து போட்டார்கள் என்று சொல்லி அந்த அந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அப்போ எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்திற்கு முன்பதாகவே தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிற ஒரு கோணம் அந்த இஸ்ரவேலர்கிட்ட இருந்திருக்கிறதுங்கிறத ஆவியானவர் தீர்க்கதரிசியை கொண்டே சொல்லிட்டார். நீங்கள் வச்சுருக்கிறது ஜென்யூனாக இல்லை, மோசையின் மூலம் நான் கொடுத்த மாதிரி நீங்கள் வைக்கலை, அதில் நிறைய கரப்ஷன்ஸ் பண்ணுறீங்க என்கிறது மாதிரி அந்த வசனத்தை சுட்டி காட்டுகிறது நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வந்தீங்கன்னா, ஓசியா 8:12 வரும்போது அங்கே என்ன படிக்கிறோன்னா, என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அதை അവர்கள் അന്യ കാര്യமாக എണ്ണിനാர்கள் അല്ലേ. 10 കൽപ്പന എന്ന് പറയുന്ന ആ പലകയിൽ യേശു ദൈവം அதை തൻ്റെ സ്വന്തം കൈ കൊണ്ടല്ലേ എഴുതി കൊടുത്തത് എന്ന് നമുക്കറിയാം. அந்த 10 கட்டளைகளோட பேஸில் உங்கள் கற்பனை கிடையாது. இப்படி தான் நான் ஆவியானவர் எனக்கு படிப்பிச்சார். அந்த 10 கட்டளை நான் கொடுத்தேன், இந்த பேஸின் அடிப்படையில் தான் மற்றது இருக்கணும், இதுக்கு முரண்பாடாக வரப்படாது. அது ஒரு பெரிய ஸ்டடி. நீங்கள் ரொம்ப தெரியணுன்னா செல்வின் நெகேமியான்னு என்னுடைய பேரை நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ண ஒரு 450க்கு பக்கத்தில் நிறைய பைபிள் ஸ்டடீஸ் இப்படி ஆவியானவர் தர்றது இருக்கும். தமிழ்லேயும் உண்டு, மலையாளத்துலேயும் உண்டு, மிக்சடாகவும் இருக்கும், நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அது வேறு விஷயம். அது பைபிள் ஸ்டடி. ஒரு சின்ன இந்த குறைக்கிற நேரத்தில் உங்களோடு ஆவியானவர் என்ன பேச ஒரு முழங்கல் நின்று தந்ததை ஆரம்பிச்சிட்டேன். சரி, இப்போ என்ன புரியணும்னா, நான் எழுதி கொடுத்ததெல்லாம் அற்பம் தூர போட்டாங்க, அதை போட்டுட்டு வேற ஏதோ வச்சுருக்காங்க என்கிறது மாதிரி ஒரு விஷயம் வருது. இதே மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படும் பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அதை கொஞ்சம் ஆண்டவர் இயேசு கொஞ்சம் அழகாக சொல்லுவார். அது மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறான் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய்
சொல்லியிருக்கிறான். அப்போ எரேமியாவும் சொல்லிட்டார், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரிஜினலாக இல்லை. ஏசாயாவும் ஏறக்குறைய அதே மாதிரி விஷயத்தை சொன்னதா இயேசு அழகாக சாட்சியப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் தான் சத்தியத்தை தெளிவுபடுத்துவதற்காக, அதை உறுதிப்படுத்துவதற்கு வரப்பிக்கு வானம் ஞான் வந்தோம் என்று இயேசு പറയുന്നത്. இல்லை இல்லையா? இயேசு ஏன் வந்தாருங்கிற ஒரு நிறைய விஷயம் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயம், சத்தியத்தை அறிவிப்பதற்கு, தெளிவிப்பதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு நான் வந்தேன்னு சொல்லுவார். நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 31, 32 2 வசனங்களில் நீங்கள் வரும்போது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, மீண்டும் அது வருது, உங்கள்கிட்ட பழைய மோசே சொன்னது நியாயப்பிரமாணம் அல்லது தீர்க்கதரிசிலாம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறதுல தான் நீங்கள் இருக்கணும், இதுதான் சத்தியம் என்று சொல்லி மீண்டும் உறுதிப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கூட, அது தீர்த்துக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அது 8ஆம் வசனமா, அது தமிழில் எப்படி இருக்குது, யூதருடைய கட்டுக்கு, அந்த வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க பார்ப்போம். தீர்த்து 1:8 அந்த வசனத்தை படிங்க. 1:8 13 அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடுக்கக்கூடாது. சரி, அப்போ யூதருடைய கட்டுக்கதைன்னு ஒரு வார்த்தை அங்கே வச்சிருக்காரு. சத்தியம்னா இயேசு கிறிஸ்துவின் மேலே தான் கிருபையின் சத்தியம் வெளியாயிற்று. அப்போ இயேசு சொல்ல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் தான், இல்லை கருகலானது தான். ஓகே, அப்போ இயேசு சொன்ன சத்தியம், அந்த சத்தியத்துக்கு எதிரானவள் சத்தியம் கிடையாது, அப்போஸ்தலர் மூலம் சொன்னதான் சத்தியம். ஏன்னா இயேசு நீங்கள் மற்ற 28 கடைசி 2 வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போய், நான் உங்களுக்கு கட்டளை இட்டவளை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணோம். அந்த வார்த்தை அது அவங்க யூதர்கள் தான், சீசர்கள் எல்லாரும், அவங்களுக்கு ஒரு வேளை பழைய ஏற்பாடு தெரிஞ்சிருக்கலாம், அந்த நம்பிக்கை உள்ளவங்க, அதெல்லாம் நீங்கள் பேசப்படாது, அதெல்லாம் நீங்கள் கட்டளை, நீங்கள் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது, நான் சொன்னதான் உபதேசம் பண்ணோம். சரியா? அந்த வேர்டு கெயின் வர்றதை நம்ம பார்க்குறோம். மத்தேயு 7:24 தானே, நான் சொன்ன வசனத்தின்படி செய்கிறவன் தான் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின பொத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பார்த்துடுங்க, எனக்கு வார்த்தை, நான் தான் சத்தியம், வேற ஒன்றும் சத்தியம் கிடையாது. எவ்வளவு காரியத்தை அவர் உறுதிப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த காரியத்திலே கொஞ்சம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பிசாசு சபையை கெடுப்பதற்கு மிக தந்திரமாக ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். நீங்கள் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் இருதயமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏன்னா இன்னொரு இயேசுவும், நீங்கள் கேள்விப்படாத இன்னொரு சுவிசேஷம், நீங்கள் பெற்றராத இன்னொரு ஆவி வந்தால் நல்லா சகித்து இருப்பீர்களே அப்படின்னு சொல்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் மலையாளத்தில் நீங்கள் பார்த்துருங்க. அன்று ஏவாள்கிட்ட பொய் சொல்லி ஆண்டவர் சொன்னதுக்கு வித்தியாசமாக இல்லைல்ல, நீங்கள் சாக மாட்டீர்கள், ஆதியாகமம் 34:4 இல்லையா, நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சொல்லி அவங்கள ஏமாற்றி இந்த சாபத்தில் தள்ளுனது மாதிரி பல காலத்தில் அது இஸ்ரவேலர்லையும் அந்த மாதிரிலாம் கெடுத்துருக்குது. சபையை கெடுக்குது. இப்போ நம்ம அதான் பார்க்கணும். சபையை கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கும்படி, வேற ஒரு இந்த சுவிசேஷத்தினுடைய அடிப்படையை புரட்டும்படி வேற ஆவி செயல்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது. நீங்கள் வெளிப்பாருங்க. இல்லையா? இப்போ ஒரு ஐடியா கிடச்சிட்டா, அப்போ சரி, இப்போ சத்தியத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு சாட்சி கொடுக்க வந்தாருங்கிறத அடிப்படையில் தான் இந்த காரியங்களை சொல்கிறோம். இதெல்லாம் நான் பல விதியில் நடந்துகிட்ருக்கு, அது நான் சொல்லிடுறேன். அது ஏசுவை பிசாசு ஏமாற்ற முயற்சிக்கிறான். என்ன செய்கிறான் தெரியுமா? அது லூக்கா 4:8 தானே, அந்த எருசலேமின் உயர்ந்த கோபுரத்தை உப்பரிக்கையின் மேல் கொண்டு போய் அங்கேருந்து கீழே தாழ குதியும் எவிடந்து சாடு. அப்போ தெய்வதூதன்மார் அவட ஏந்தி கொண்டு போவார், கயிறங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படி சொல்கிறான்ல. அங்கே என்ன எழுதியிருக்கிறது? 91ஆம் சங்கீதத்தில் இருக்குல்ல, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடும். அப்படி தானே எழுதியிருக்கு. வழிகளிலே காப்பான். போகிற வார வழியில் யூஸ்வல் நமக்கு தெரியாமல் சில காரியங்கள் வந்துட்டா அவர் காப்பார். இவன் என்ன சொல்கிறான்? இல்லை நீ குதி, சற்று ட்விஸ்ட் பண்ணுறான். இப்போ புரியுதா? சொந்தத்தில் எடுத்து பேசுறது, வசனம் ஒன்று சொன்னது ஒன்று, ட்விஸ்ட் பண்ணுறது. இது மாதிரி தான் இன்னைக்கு பைபிளையே பயன்படுத்தி இயேசுவின் உபதேசத்திற்கும் எபேசியர் 2:7 சொல்கிற மாதிரி அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல், இதுக்கு புறம்பான காரியங்கள் சபையில். இதுதான் பேசுவேன். இதுதான் நீங்கள் புரிய வேண்டியது. அல்ல இல்லையா? இயேசு சொன்னதுக்கும் அப்போஸ்தலர் சொன்னதுக்கு ஏற்ப இருந்தால் நம்ம எடுத்துக்குவோம், அது பிரச்சனை கிடையாது. அதுக்கு ஏற்ப இருக்கிறது மட்டும்தான் எடுப்போம். நான் சொல்கிறேன், முன்னால் வருது, நாகூர் கோயிலில் ஒரு சபையில் நான் பிரசங்கம் பண்ண போயிருக்கேன். எனக்கு ஒரு சங்கீதம் வாசித்தாங்க, முன்ன வரது அப்படியே சொல்கிறேன். அந்த சங்கீதம் என்ன தெரியுமா?
137ஆம் சங்கீதத்தில் அவட கடைசியில் வர்ற 2 வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நான் சொல்கிறேன். பாபிலேன் குமாரத்தியே, பாழாய் போனவளே, நீ எங்களுக்கு செய்தது போல உனக்கு செய்கிறவன் பாக்கியவான், உன் பிள்ளைகளை கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். புரியுதா நான் சொல்கிறது? இதை வாசிச்சிட்டாங்க. எனக்கு ஷாக்காகி போயிடுச்சு. ஒரு கணத்தில் அடிக்கிறவனுக்கு மரகணத்தை காட்டுன்னு தான் இயேசுவன் போதனை சொல்லுதில்ல, பழி வாங்கப்படாதுன்னு சொல்லுதில்ல. இங்கே என்னடான்னா ஏன் இதை வாசித்தாங்க? 150 சங்கீதம் இருக்குங்க. நல்ல விஷயங்கள் நம்ம மெடிடேட் பண்ணுறது விசுவாசிகளுக்கு பயனுள்ள நிறைய விஷயம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. அதை அளவாக கண்ட்ரோல்டு ஒழுங்காக எடுத்துக்கலாம். நான் நிறைய சபைக்கு தமிழ்நாட்டில் கேரளாவுக்கு போகிறவன். சில சபையில் எனக்கு தெரியும், அங்கே சங்கீதம் வாசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் வாசிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டால், இப்படி எல்லாம் மாறி மாறி பிரச்சனை இருக்குது. ஒரே சங்கீதத்தில் கொஞ்சம் நமக்கு பொருத்தமானதான் இருக்கும், கொஞ்சம் விட்டுக்குத்தம் வந்துடும், கலந்து தானே இருக்கும். இப்போ இது பிரச்சனை ஆகுது, அதனால் நாங்கள் சங்கீதம் வாசிக்கிறது இல்லை. ஒரு சபையார் நற்செய்தி பகுதி மட்டும்தான் வாசிக்கிறாங்க. இப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கும் ஒரு ஐடியா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படி வாசிச்சிட்டாங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்? இப்படி தந்திரமாக இப்போ சாசு சபையில் அப்போ இயேசுவின் வார்த்தை இல்லைன்னா இயேசுவின் ஆவி வரமாட்டார். இதை நீங்கள் கொஞ்சம் மனசில் வைக்கணும். ஒரு பெரிய இஷ்யூ, ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், அது யோவான் 14:15 ஆண்டவர் இயேசு சொல்வார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் ஏன் கட்டளையை கை கொள்ளுங்க. அந்த ஒவ்வொன்றும் நான் கொஞ்சம் ஆழமான செய்தி தான் எனக்கு தருவார். ஓகே, மற்றவங்க ஈஸியாக சொல்ல மாட்டாங்க. ஏன் மேலே அன்பாக இருந்தால் ஏன் கட்டளையை கை கொள்ளுங்க. ஓகே. அண்ட் தி நெக்ஸ்ட் வர்ஸ் என்ன சொல்லுது? அடுத்த வசனம் சொல்லுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களோடு என்றென்று இருக்கும்படி பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவளனை உங்களுக்கு தந்தருள்வார். சரிதானே? என் வசனத்தை கடைப்பிடிச்சா நான் பிதாவிடத்தில் சொல்லி அந்த ஆவியை அனுப்புவேன். சரிதானே? அப்போ இயேசுவின் வசனத்தை கடைப்பிடிக்காட்டா அவர் பரலோக ஆவியை அனுப்ப மாட்டார். இது ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் மனசில் வைங்க. சபைக்கு சொல்கிறேன், ஆழமான செய்தி. இது ஒரு முக்கியமான விஷயம். யோவான் 14:23, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைப்பிடிப்பான், அவனிடத்துல பரலோக பிதா அன்பாக இருப்பார். அந்த பிதா யாரு? யோவான் 4:24, தேவன் ஆவியாக இருக்கிறார். சரிதானே? அந்த ஆவியாக இருக்கிற தேவன் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அப்போ என் வசனத்தில் நடந்தாதான் ஆவியாக இருக்கிற தேவன், பரிசுத்த ஆவியா தேவன், பரலோகத்தின் தேவன் வருவார். நான் உங்களுக்காக பரிந்து பேசுவேன். அவர் நான் சொன்ன வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். 15:26 யோவான். அவர் என்னை குறித்து தான் சாட்சி கொடுப்பார். நல்லா புரியுங்க. அவர் ஆபிரகாமை பற்றி சாட்சி கொடுக்க மாட்டார். நான் சொல்லிடுறேன் ஸ்ட்ரைட்டாக. தாவீதை பற்றி சாட்சி கொடுக்க மாட்டார். யாக்கோபை பற்றி சாட்சி, என்னை பற்றி சாட்சி கொடுப்பார். அதான் அந்த வேர்டு. இதுக்கு ஏற்ப ஏதாவது இருந்தால் சொல்லுவார், அது வேற விஷயம். அதை முதல்ல சொல்லிட்டேன். என்னை பற்றி தான் சாட்சி கொடுப்பார். நான் சொன்ன வசனங்களை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். யோவான் 14:26 தானே? அந்த என்னுடைய நாமத்தில் பிதா அனுப்ப போகிற ஆவி வரும்போது நான் சொன்ன யாவற்றை உங்களுக்கு, எவ்வளோ வரிசையாக வருது. நான் என் வசனத்தில் இருந்தால் இந்த ஆவியை நான் அனுப்புவேன், பிதா அனுப்புவார், என்ன குறித்து சாட்சி, என் வசனத்தை ஞாபகப்படுது. இதில் ரொம்ப தெளிவாக இருங்க. இதுக்கு முரண்பாடாக போகக்கூடாது. முரண்பாடாக போனால் பிசாசு வந்துடுவான் இல்லையா? இயேசுக்கு எதிராக போனால் அந்தி கிறிஸ்து வந்துடுவான், ஆன்டி கிரைஸ்ட். அதுதான் அந்தி கிறிஸ்து நாவி. அந்த கிறிஸ்து நாவி இப்பொழுதே செயல்படுறதுன்னு யோவான் சொல்கிறார். அது எப்படி செயல்படுறது? கிறிஸ்துவுக்கு எதிரான கொள்கை நம்ம வாழ்க்கையில், சிந்த வாழ்க்கையில், சபையில் இருந்தால் தானே அந்த அந்தி கிறிஸ்து நாய் வர முடியும். சரிதானுங்களா? இதில் வெளிப்பாருங்க. அப்போ இயேசு சத்தியத்தை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த அஸ்திபாரத்தில் இருப்பதில் தெளிவாக இருக்கணும். எபேசியர் 2:7 அப்போஸ்தலர் தீர்க்க அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல். இயேசு சொன்னது, அப்போஸ்தலர் சொன்னது, இதுதான் அஸ்திபாரம். சபையை நாம் பாதுகாக்க வேண்டும். பல அந்நிய ஆவிகள் ரொம்ப தந்திரமாக சபைகளுக்குள்ளே செயல்படுறதை நாங்கள் பார்க்குறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ இயேசுவின் உபதேசத்தில் ஏற்றுக்கொண்டு, அதாவது மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று இயேசு பிரசங்கம் பண்ண தொடங்கினார் இல்லையா? அப்போ இயேசுக்கு முதல் பிரசங்கம் என்னது? பரலோக ராஜ்யம். அப்போ பரலோக ராஜ்யத்தின் அடிப்படையில் விசுவாசத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்தா, மற்ற 6:20-21 பரலோகத்திலே தான் பொக்கிஷத்தை சேர்த்து வை. உங்கள் இருதயம் எங்கே இருக்கும், பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் இருதயம் இருக்கும். அப்போ மனசை எங்கே வைக்கணும்? பரலோகத்தில் வச்சு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி வந்தால் உங்களுக்கு என்ன ஆவி கிடைக்கும்? பரலோகத்தின் ஆவி கிடைக்கும். சரிதானே? அதுதான் லுக்கா 4:24-49. சரி, உன்னதத்தில் இருந்து வரும் ஆவி. எங்கேருந்து வர்ற ஆவி? உன்னதத்தில். அப்போ இந்த ஆவி வேணும்னா இயேசுவின் வார்த்தை இருக்கணும், இயேசுவின் மாதிரி இருக்கணும், இயேசுவின் அடிச்சு வீட்டில் நடக்கிற அனுபவம் இருக்கணும். 1 யோவான் 2:6 அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சரியா? இப்படி இருந்தால் தான் அந்த ஆவி வரும், அந்த சிந்தனை வரும். இல்லைன்னா வேற ஆவி வந்துடும். இப்படி தான் சபைக்குள்ளே வேற ஆவி வந்துடுது.
அந்நிய பாஷை பேசுதுங்க. நான் நேரடியாக சொல்கிறேன். கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல நானும் ஒரு ஊழியக்காரரும் ஒரு சூழ்நிலைக்கு ப்ரே பண்ண போனோம். அது கத்தோலிக்க ஏரியா. அந்த கதவெல்லாம் அடைச்சிட்டு தான் உள்ள அந்த ப்ரேயர். முதல்ல அந்த அம்மா துள்ளி குதித்து அந்நிய பாஷை பேசிச்சு. இப்போ நான் நினச்சிட்டு அவங்களுக்கு அந்நிய பாஷை கிடச்சிருக்கு, ஆவியானவர் கிடச்சிருக்காருன்னு நினச்சிட்டேன். அப்புறம் நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன். அது ஆண்டவர் ஒரு வார்த்தை தந்தார். அது மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ 2 ராஜ்யம் இருக்குல்ல. ஒன்று பரலோக தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பூலோக தேவனுடைய ராஜ்யம் இல்லையா? லூக்கா 4:5 உலகம் முழுவதும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன்னு பிசாசு சொல்லுறான். ஆமாம், உலகம் முழுவதும் பல்லாங்கனுக்குள் கிடக்கிறது 1 யோவான் 5:19 சொல்லுது. இப்படி நிறைய வசனம். அப்போது இப்படி 2 ராஜ்யம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் 2 நிமிஷம் பேசியிருப்பேன். அந்த அந்நிய பாஷை பேசி குதிச்ச பொம்பளை 2 கையே மறிக்கிட்டாய், நான் யாருன்னு தெரியுமாடா கொள்ளாமா அங்கிருந்து சத்தம் போட்டது. நான் சொன்னேன், நீ யாருன்னு தெரிய விரும்பல, ஓடி போன்னு சொன்னேன். அப்புறம் தரையில் விழுந்தது, சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சது, வாமிட் பண்ணி ஓடி போச்சு. இல்லையா? இதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதனால தான் அந்த தலையில் கையை வச்சு தள்ளி போடுறாங்க. எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? இதெல்லாம் தேவையில்லை. நான் சொல்லுவேன், வேண்டாம், தலையில் கை ஒன்று நீங்கள் வைக்காண்டாம். ஆதி அப்போஸ்தலர்களுக்கும் பரலோகத்துலேருந்து என்ன வந்து இறங்குச்சு. அது என்ன எங்களுக்கும் அப்படி தானே வந்து. இப்போ என்ன நீ புதுசாக கொண்டு வர்றாய்? அது நீ நீ யாருடா பகிர்ந்து கொடுக்கறதுக்கு? நீ என்ன பவுலா, பேதுருவா, சாமா, பேதுருவா, யோவானா? இல்லையா? ரோட்டில் போகிறவன்லாம் அப்படி சொல்கிறான், எங்கள்கிட்ட பகிர்ந்து. இன்னொன்று நபர், நான் பைபிள் ஸ்டடி அப்படி தான் எடுப்பேன். நீ தலையில் கை வச்சு பேய வேணா வரட்டு, நீ வேணா சொகத்தை கொடு, பரிசுத்த ஆவி நீ கொடுக்காண்டான், பரிசுத்த ஆவி ஆண்டவர் கொடுப்பார். இல்லையா? அப்படி தான் எங்களுக்கு வசன பேசு. அப்போஸ்தலர் செஞ்சாங்க. அதுக்கு வேற ஒரு காரியம், வேற ஒரு காலம், அது வேற இருக்குது. நீ அதெல்லாம் செய்ய வேண்டாம். நீ வீணா உனக்கு இருக்க ஆவி அங்கே தலையில் ஊற்றிடாது. அப்படி தான் நடக்கும். உன்கிட்ட இருக்க தானே கொடுப்பா. நீ உன்கிட்ட ஆமாம், இவன்கிட்ட இருக்க தானே கொடுப்பான். இவன் யாருன்னு சொல்கிறேன், அதை சொல்லிடுறேன்னா அது 1 யோவான் 4:5 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் பேசுகிறார்கள். நாங்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்குறான். இதனால தேவனுடைய ஆவி இன்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி இன்னதென்றும். அப்போ உலகத்தின் ஆவி வந்துடுது. சரிதானே? 1 கொரிந்தியர் 2:12 நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம் பவுல் சொல்லுவார் இல்லையா? அப்போ உலகத்தின் ஆவியை பெற்றவர்கள் உலகத்தின் ஆவியை உலகத்தை பேசுகிறார். உலகத்தை ஆசீர்வாதம், உலக வெளிப்பாடு அப்படியே போயிடுவார். இவன் பகிர்ந்து கொடுத்தா எதை கொடுப்பான்? இவன்கிட்ட இருக்கிறது என்ன கொடுப்பான்? இல்லையா? அதனால தான் விசுவாசிகளை சொல்லுவான், தலையை கொண்டு கொடுக்காத, மரியாதை இருந்துச்சோம் மண்ணு தாழ்த்து பாவரைக்குது. அது அதே ஒரு தனி சப்ஜெக்ட், பரிசுத்தாவி ஜென்யூன். ஏன்னா இப்போ பிரச்சனை, முன்னால் எல்லாம் பரிசுத்தாவி கூட்டம் கொஞ்சம் ஈஸியாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு எல்லாம் வந்து ஈஸி. ஏன்னா பிகாஸ் ஞானஸ்நானம் கொடுக்கும்போதே பரலோகத்தை பற்றி சொல்லி, மனம் திரும்புதலை சொல்லி, கழுவப்படுதலை சொல்லி, குணப்படுதலை சொல்லி எல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல. பரலோகம் மட்டும்தான் வரும், வேறாய் வராது. என்னங்க? வேறாய் வராது. பால் வாங்கினோன்னா பாத்திரத்தை நல்லா கழுவி காய வச்சா பால் வாங்கினா நல்லா இருக்கும், தெரியாது. அதே நேரம் வீட்டில் ஒரு வேஸ்ட் வாட்டர் விட்ருக்கு, இந்த சீவேஜ் வாட்டர்னு சொல்லுவேன். அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் விட்றதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருப்போம்ல, காடி பானைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். அதை எப்போது கழுவி விடலாம், நாங்கள் கழுவ மாட்டோம், மாதக்கணக்காக அதில் கிடக்கும். இது காடி பானையாக இருந்தால் அசுத்தாவி வரும், கழுவப்பட்ட பாத்திரத்துக்கு பெருசாகும். இதனால தான் நீ ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. கழுவப்படுற ஞான ஸ்நானம் வேறு, சும்மா தண்ணீர் சடங்கு வேறு, 2 இருக்குது. முக்கிறதா இருந்தாலும் சரிதான், தண்ணி சடங்கு நிறைய நாங்கள் பார்த்துட்டோம். ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு இப்போ சாசு பிடிச்சு இருக்கிறாங்க. நான் கேட்டேன், பாஸ்டர் இவங்கெல்லாம் விசுவாசியா? ஆமாம் பாஸ்டர், ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. எல்லாமே ஞானஸ்நானம் எடுக்க விசுவாசிகளுக்குள்ள பேய பிடிச்சிருக்கு. இப்போ நேரடியாகவே தான் சொன்னேன், இது என்ன பேய வந்திருக்கு பெருசாக, அதான் விஷயம். நான் நிறைய எனக்கு சாதையா காஞ்சரக்கோடு சாது, நான் இங்கே ஞானஸ்நானம் எடுத்தவன் சாதையா சொன்னாவிலே சாசா அந்நிய பாஷை பேச பார்த்துக்க. அப்போ இந்த ஊழியத்தை எனக்கு ஊழிய அழைப்பை சொல்லும்போது இப்படி சொல்லிட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டு அந்த மனுஷன்ட்ட பேச முடியுமா? அவருக்கு கோவம் வந்துடும், தெரியும் இல்லையா? பழைய ஆளுங்களுக்கு தெரியும். அவர் சொல்லிட்டே இருப்பார், கேட்டுகிட்டே இருக்கணும். இதாக கோவம் வந்தால் பிரச்சனை தான். ஸோ பிசாசு அந்நிய பாஷை பேசுமா? அப்போ இப்போ பிசாசு பேசுறது எப்படி பரிசுத்தா? நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சி சபையில் இப்போ தலை சுற்றுது அவர் சொல்ல கேட்டுட்டேன். அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போமே சொல்லிட்டார், உனக்க காலத்தில் இதுதான் நடக்கும், பார்த்துக்க பேசும் குறி சொல்லும் இல்லையா? அப்போ சில 16 குறி சொல்லுகிற ஆவியோடையவ இருந்தா அவன் வந்து இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பின் வழியை போதிக்கிறவர்கள் சத்தம் போட்டா, பவுல பல நாள் ஏமாத்தினா எல்லாம் அங்கே இருக்கு. அதுக்கப்புறம் தானே கண்டுபிடிச்சார். அவங்கள ஏமாத்தினா நம்ம விடுமா? அல்ல இல்லையும். ஓகே, சபையை நாங்கள் சரியாக கொண்டு போகிறதுக்கு பாடுபடுறோம். ஓகே, அப்போ சத்தியம் இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் மாதிரி அதில் போகும்போது தான் சத்திய ஆவி வரும். அப்போ அந்த சத்திய ஆவி வரும்போது சகல சத்தியத்திலும் நம்ம இப்போ தான் நம்ம இந்த பைபிள் வச்சுருக்கோம் எல்லாருக்கிட்டையும். இப்போ அந்த காலத்தில் பைபிள் கிடையாது. அப்போஸ்தலர் சொன்னதுதான் வேதம். பரிசுத்த ஆவியானவர் வந்து, அதாவது பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசு சொன்ன வேலையெல்லாம் ஞாபகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தாராம்.
பிரசங்கம் ஒன்றும் ரொம்ப கேட்கல, இந்த பைபிள் வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல, பரிசுத்த ஆவியானவர் அதை கொடுத்தார். அதனால தான் 1 யோவான் 2:27 தானே, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் போதிக்கிற மாதிரியே நீங்கள் நடக்கணும். அப்போ அபிஷேகம் போதிக்கிறது, அபிஷேகம் போதிக்கிற அளவு வேற போதிக்க, அப்படி ஒரு அனுபவம் இருந்தது, இன்னைக்கு இருக்கு இல்லையோ. ஆக சத்திய ஆவி வந்து இதை நமக்கு போதிக்கிறார். அடுத்த விஷயம், சத்தியத்தை, ஆண்டவருடைய சத்தியம், சத்திய ஆவி. அவர் சத்திய ஆவியானவர் மூலம் நமக்கு போதித்திருக்கிற ஒரு காரியத்தை இருக்கிற சமயத்தில் நான் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். அது இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கோம் இல்லையா, நமக்கு அது ரொம்ப அவசியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது வந்து மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 12, மத்தேயு 7:12 சொல்லுது, மற்ற மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனம். ஓகே, அதான் அந்த நியாயப்பிரமாணம், வேதம், அதில் நிறைய ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதை சரியாக விளங்கி கொள்றதுக்கு ஒரே வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறார், மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீ அவனுக்கு செய், மற்றவனுக்கு செய்யப்படாதுன்னு என்னெல்லாம் நினைப்பியோ அதை அவனுக்கு செய்யாத. இது என்னது? மனசாட்சி. என்னது? இதுக்கு பேர் தான் என்னது? மனசாட்சி. இதுதான் முக்கியமான விஷயம். தேவன் இயேசுவின் சுவிசேஷத்தின்படி தேவன் தம்முடைய பிரமாணம் எங்களை எங்கே எழுதுகிறார் தெரியுமா? மனசாட்சியில் எழுதுகிறார். எங்கே எழுதுகிறார்? இதுதான் முக்கியம். உனக்கு மனசாட்சியில் தான் தேவன் வேணா. நீங்கள் அதை எரேமியாவிலே சொல்லிட்டார் பாருங்க. நீங்கள் எரேமியா 31:33 நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற புதிய உடன்படிக்கை ஆகுது. நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைப்பேன், அவர்கள் இருதயத்திலே அவைகளை எழுதுவேன், அவர்கள் தேவனாயிருப்பேன். இல்லையா? அவர்கள் பார்த்தியா, இப்போ வந்து நியாயப்பிரமாணம் இல்லை, வேதம் எல்லாம் விட்டாச்சு, நான் மனசில் எழுதுவேன்னு சொல்லிட்டார். இந்த மனசில் எழுதுகிற விஷயத்த நீங்கள் எபிரேயர் 8:10 தானே, அங்கே வரும்போது இதை எபிரேய நிருப ஆக்கியோன் பவுலா இருக்கலாம், அந்த எபிரேய மொழி பேசுகிற யூதர்களுக்கு அதை வந்து ரீமைண்ட் பண்ணுறார், சுஜிபிக்கணும், அதை ஞாபகப்படுத்துகிறார். அது 8:10 சொல்லுது, 8:10 தானே. அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கை என்னது? என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனசிலே வைப்பேன், அவருடைய இருதயங்களில் அவருடைய எழுதுவேன், நான் தேவனாயிருப்பேன். அந்த வாசித்த வசனம் தான் 9வது வசனத்தில் சொல்லியிருக்கு. அந்த பழைய உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கவில்லையே, அதனால் அவர்களை புறக்கணிச்சிட்டேன். ஓகே, அப்படி சொல்லிட்டு தான் இதை சொல்கிறார். இப்போது தேவன் தம்முடைய பிரமாணத்தை எங்கே எழுதுகிறார்? இயேசுவின் சுவிசேஷத்தின்படி தூய ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? மனசில் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? மனசில் எழுதுகிறார், மனசில் பதிய வைக்கிறார். பைபிள் வசனம் மூலமாகவும் நீங்கள் கேட்டு பதிவு பண்ணலாம், அது அவருக்கு முறை. அப்போ மனசாட்சி. நீங்கள் வந்து ரோமர் 2:14 நியாயப்பிரமாணம் இல்லாத பிரஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சி ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலே, குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய மனசாட்சி ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலே நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று, இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று, இருதயத்தில் தானே எழுதுவேன்னு சொல்லிட்டு வர்றாரு. அதான் விஷயம். இருதயத்தில் எழுதுவேன். எங்கே எழுதுவேன்னா மனசாட்சியில் எழுதுவேன். அப்போ மனசாட்சியில் இது நல்லது, இது கெட்டது, இது சரி, இது தப்புங்கிற ஒரு அறிவை, உணர்வை தேவன் கொடுக்குறார். யாருக்கு கொடுக்குறாருன்னா எந்த வேதமும் தெரியாத ஆளு. அப்படி தான் சொல்லியிருக்கு. நியாய பிரமாணம் இல்லாத பிரஜாதிகளாக இருக்கலாம், அவருடைய உள்ளத்திலே நான் என்ன செய்வேன்? இதை எழுதுகிறேன், என் மனசில் எழுதுகிறேன். அதன்படி அவர் நடக்கும்போது தேவ சித்தத்தை மனசாட்சி என்னது? அதுதான் சப்ஜெக்ட். மனசாட்சி ரொம்ப முக்கியம். இந்த மனசாட்சியில் தேவன் கொடுக்குற அறிவு, நீ கற்று நிச்சயித்து கொண்டவளில் நிலைத்திரு. அந்த நிச்சயம் எப்படி உண்டாகுது? பல ரீதியில் ஆண்டவர் பேசுகிறார். നമുക്ക് ഉള്ളത്തിൽ അത് ഉറതി കൺഫേം പണ്ടാറ് ഉറപ്പിക്കുന്നല്ലേ. അങ്ങനെ ഉറപ്പിക്കുന്ന കാര്യത്തിൽ അങ്ങനെ ജീവിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്, അല്ലല്ലയോ? അപ്പോൾ നിശ്ചയിത് അപ്പോൾ മനസാക്ഷി എന്നത് സാക്ഷി. அப்போஸ்தலர் 24:16 அதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். சரியா? உடையவனாக இருக்க பிரயாசம். கவனிக்கிறீங்களா? അപ്പം മനസാക്ഷി എന്ന് പറയുന്ന കാര്യം വളരെ പ്രാധാന്യമായ ഒരു കാര്യമാണ്, അല്ലല്ലയോ? இப்போ மனசாட்சியிலே உங்களுக்கு தருகிற அறிவின்படி நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள்? ஏன்னா கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, நமக்கு இதெல்லாம் பார்க்கறதில்ல. நாங்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம்,
சிலுவை ஆராதிக்கிற கள்ளமார் கள்ளிகளும் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்க, வேற ஒருத்தரம் போகிறது, இப்படியாக இப்போ போகிற போக்கு, சுவிசேஷம் போகிற போக்கு, அப்படியெல்லாம் பல தவறான கொள்கையில் போகிறாங்க. இயேசுநாதர் ஆராதிச்சா போகிறோம், அவர் சந்தோஷப்படுவார், அவர் உனக்கு கேட்க மாட்டார்லாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. மனசாட்சியிலிருந்து ஆரம்பிக்கணும். 1ஆம் பாடம் என்னதே? நாங்கள் மனம் திரும்புதெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது அப்படிதான், மனசாட்சியில் உனக்கு என்ன அறிவு தந்தாரு, அதில் நடந்தியா, அது நடக்கலைன்னு குற்றச்சாட்டு தான், அதுக்கு முதல்ல பாவ மன்னிப்பு எப்படி எடுக்கணும்? இப்படி தான் எடுக்கணும். மனசாட்சியில் சரியில்லைன்னா பாவ மன்னிப்பை நீங்கள் எடுக்க வேண்டும். அப்போ மனசாட்சி சுத்திகரிப்பு, വിശുദ്ധീകരണം അല്ലേ വരേണ്ടത് ആവശ്യമാണ്. വർഷത്തിൻ്റെ അവസാന സമയത്തിൽ വന്നല്ലോ നമ്മുടെ മനസാക്ഷി. പലപ്പോഴും ഞാൻ പറയുന്നതാണ്, ക്രിസ്മസ് വരുമ്പോൾ അവിടെ വെള്ളം അടിക്കുന്നു, വീടുകൾക്ക് ഭവനങ്ങൾക്കൊക്കെ വെള്ളം അടിക്കുന്നില്ലേ? അപ്പം മനസ്സിന് വെള്ളം അടിക്കണ്ടേ? അല്ലല്ലോ, മനസ്സുக்கு வெள்ளை அடிக்க வேண்டாமா? என்ன சொல்கிறீங்க? உடனே எல்லாம் அடிக்க வேண்டாமா? உடனே அடிக்கணும், வெள்ளை அடிக்கணும். ஆகவே மனசாட்சியை இங்கே கொஞ்சம் நாம் திருத்தி பார்க்க வேண்டும். நம்முடைய மனசாட்சியில் குற்றம் இருந்தோம், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பலிபீடத்தில் வந்து பாவ மன்னிப்பு படுறதுக்கு பாவ நிவாரண பலி செலுத்த வந்த. பாவ நிவாரண பலி எதுக்கு செலுத்துவாங்கன்னா பாவம் மன்னிக்கிறதுக்கு செலுத்துறது, அது இன்னொரு விஷயம். அங்கே வந்து நீ கிட்ட வந்தோடனே நீ செய்த தப்பு நிமித்தம் அவன் சகோதரன் சங்கடப்படுறான், கஷ்டப்படுறான், நஷ்டப்படுறான் அப்படின்னு நினைவு வந்தா அந்த பலி அங்கேயே வச்சிரு. நீ பலி செலுத்தாண்டான், முதல்ல போய் உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி விட்டு வந்து பலியை செலுத்து. சரிதானே? அப்போ மனசாட்சியில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை ஆண்டவருடைய சமூகத்தில் சரி பண்ணாமல் நீங்கள் பழைய வருஷ ஆராதனைக்கும் வந்த பிரயோஜனம் இல்லை, புதிய வருஷ வாக்குத்தத்தம் எடுத்தோம் பிரயோஜனம் இல்லை. ஆமாம், 1ஆம் தேதி, ஆமாம் 31ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் எழும்பி ரெண்டு அல்லேலுயா ஷாக்கா பல்லா வைக்கானாரா ரிபாக்கானான்னு சத்தம் போட்டா வருஷம் புதுசாகணும்னு நினச்சதீங்களோ, வாழ்க்கை புதுசாகணும்னு நினச்சதீங்களோ? நடக்காத காரியம். உங்களுக்கு தோணுது மாதிரி வாக்குத்தத்தத்தை அட்டை அடுக்கி வச்சனா, நீங்கள் தோணுது மாதிரி எடுத்துகிட்டு போனோம். இது கர்த்தர் தந்தாருன்னு சொல்லிக்கிடுறோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் தரதெல்லாம் எப்படி தராரு நான் பேசுகிறேன்னா நேரம் போயிடும். அவர் பாஸ்டருக்கு வேறு செய்தி இருக்குது, இல்லை இல்லையா? எங்களுக்கு தெரியும் அவர் எப்படி தந்தார், எந்த வசனம் தந்தார், அதை எப்படி உறுதிப்படுத்தினார்லாம் டீட்டெயிலாக நாங்கள் பேசுவோம். இதில் தானே நடக்கிறோம். இது நீங்களாகவே செஞ்சுக்கப்படாது. சிவகாசியில் தாராளம் தர்றான், பேக் நார்லே கிடைக்கும், வாங்கிட்டுனா நீங்கள் காசை போடு எடுத்துகிட்டு போ, கர்த்தர் நீயே எடுத்துக்கிட்டு கர்த்தர் தந்தான்னு சொல்லாது. கர்த்தர் தர்றது உண்டு, அது தனி இஷ்யூ போல. இப்போ பிரச்சனை ஒரு விசித்திரீகரணம் வരേണ്ടത് ആവശ്യമാണ്. നമ്മുടെ മനസ്സ് ദൈവത്തോട്, അതായത് 1 യോഹന്നാൻ 1:3 எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது, இருக்க வேண்டும். மனசாட்சியில் பிரச்சனை இருந்தால் அந்த உறவு வராது. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார், ஜோபம் வராது. ஆமாம், முதலாவது மனசாட்சியே என்னெல்லாம் பல காரியங்கள் இருக்கும், எல்லாம் சேர்த்து வச்சுருப்பான். அதை முழங்கால் படிக்கிட்டு அழுது உபவாசம் பண்ணி, ஆண்டவரே தப்பு தான், இனி செய்ய மாட்டேன், இனி ஒழுங்காக இருப்பேன், மாப்படுப்பேன், மன்னிப்பெல்லாம் நீ சொன்னியன்னா உன் மனசு தேவனோட இணைக்கப்படும். எப்படிங்க? നിന്റെ മനസ്സ് ദൈവത്തോടുള്ള ഐക്യതയിൽ വരും എന്നുള്ളതാണ്, അല്ലെങ്കിൽ വരൂല്ല. ஆமாம். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்டு ஜபிச்சோம், சாப்பிடாம ஜபிச்சோம், தூங்கி ஜபிச்சோம், தூங்காமல் ஜபிச்சோம், எந்த ജപിച്ചതിനുള്ള വേറെ കത്ത് കിടക്ക്, ടെലിഫോൺ വേറെ, പരിധിക്ക് പുറത്താണ്. നിങ്ങൾ വിളിക്കുന്ന വ്യക്തി പരിധിക്ക് പുറത്താണ്, കമ്മ്യൂണിക്കേഷൻ ഇല്ലല്ലോ, അങ്ങനെ ആവും. അതുപോലെ പരിധിക്ക് പുറത്തായി പോകും കേട്ടോ. അത് ആദ്യമായിട്ട് ഈ മനസാക്ഷി പ്രകാരം പല പല കാര്യങ്ങൾ പാസ്റ്റർമാർക്കും മാത്രമായി സംസാരിച്ചിരിക്കാം, വചനപ്രകാരം പല പല രീതിയിൽ അതൊക്കെ ഒന്ന് തിരിഞ്ഞു ഒന്ന് നോക്കേണ്ടതാണ്, അല്ലെങ്കിൽ തിരുപ്പി பார்க்கணும். ஒன்று பார்த்துட்டு என்னெல்லாம் விடுபட்டேன், ஞாயிற்றுக்கிழமை வந்து அட்டெண்டன்ஸ் வச்சுட்டு போனோன்னா உனக்கு ஆசீர்வாதம் தர மாட்டார், அல்ல இல்லையோ? அப்போ மனசாட்சி ஆசீர்வாதம். அது வந்து 1 யோவான் 3:20 தமிழில் எப்படி இருக்குது? நம்முடைய மனசாட்சியே இருதயமே நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து நியாய தீர்ப்பு செய்வார் அல்லவா? சரிதானே? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் என்னது? நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்காதிருந்தால், இல்லையா? ஆமாம், குற்றப்படுத்துന്നില്ല எங்கிலே நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம். தமிழில் அப்படி தான் இருக்கு. எப்போ மனசாட்சிப்படி நடக்கிறோமோ அப்போ அல்லது மனசாட்சியில் பதிவு செய்யப்பட்ட தேவ காரியம், ஓகே, அப்போ நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறோம். எப்போ இதை விடுறோமோ அப்போ கற்பனையை கடைப்பிடிக்கலை, அப்போ மனசாட்சி குற்றப்படுத்தலை. இல்லைப்பா, எனக்கு சொன்னது செஞ்சது எல்லாம் நான் செஞ்சுருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்கேன், சிலது விட்டுருக்கு, ஆண்டவர் எனக்கு முடியலை, எனக்கு உதவி தரணும்னு கேட்டிருக்கேன், ஆண்டவர் உதவி செய்வேன்னு சொல்லிருக்காரு, இட்ஸ் ஓகே. அப்படி போயிட்டா நான் அதற்கு சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ள முடியும். അല്ലല്ലോ? അപ്പോൾ സ്വർഗസ്ഥനായ ദൈവത്തിനോട് ഒരു കണക്ഷൻ, ഒരു ഐക്യത അവിടെ വരുന്നല്ലേ, ഇങ്ങനെയാണ് വരുന്നത്, അല്ലല്ലയോ? അത് யோகன்னான் 15:7 நீங்கள் இன்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பல வேளையில் ஓகே, அதாவது இந்த விசுவாசத்தை பற்றி அதிகமாக பேசுவாங்க.
விசுவாசத்தினால மலையை புரட்டுவோம், உருட்டுவோம். எத்தனை மலையை உருட்டுனாங்களோ புரட்டுறாங்களோ நமக்கு தெரியல. அது இன்னொரு பக்கம் போட்டு விசுவாசத்தினால எடுத்துக்கொள்வேன். ஏப்பா, விசுவாசங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த காரியத்தை ஆண்டவர் யாருக்கு பேசினார் தெரியுமா? அந்த அத்திமரம் பட்டு போன சம்பவத்துக்கிட்ட தான் அந்த வசனம் வரும். சீஷர்ல பார்த்து சொன்னார், அல்ல இல்லையா? நீங்கள் ரோட்டில் போகிறவன் எல்லாம் விசுவாசிச்சு எதையும் சாதிச்சிட தெரியுமா? அப்புறம் இதுக்கு நீங்கள் எங்கே வர போகிறீங்க? அது ஆண்டவருடைய வசனத்தில் நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். அது எல்லாரும் அதான் நிறைவேற தோற்று போகிறீங்க. விசுவாசிச்சு தோற்று போன பிரசங்கியாருன்னு சொல்ல போகிறீங்க. ஓகே, அப்போது விசுவாசம் மட்டும் கிடையாது, விசுவாசம் நல்லதுதான். ஆண்டவருடைய வசனத்தில் தான் நான் சொன்னேன்ல, இப்படி தேவனோடு உள்ள ஐக்கியதை, உறவு, அந்த உறவில் போகிறதோட மெயின்டைன் பண்ணி நீங்கள் கேட்டால், இன்னொரு வசனம் இருக்குல்ல, எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதே அவரால் அது தைரியம் அப்படின்னு 1 யோவான் அது கடைசி 5ஆம் அதிகாரத்தில் கடைசியில் தான் அது வருது. அதாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்கறது. அப்போ அவருடைய சித்தத்தின்படி கேட்கறதுனா என்னது? அது 5:14. ஓகே, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு வந்துடும். நல்ல கவனிங்க. அகைன் ஒன்ஸ் மோர். ஆமாம், தேவன் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவுனாலே நிரப்பப்படணும்னு வசனம் இருக்குல்ல. ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக சொல்லியிருக்கா. மனம் திரும்புதல்னு சொன்னால் ஒரு கோயில் விட்டு கோயில் போகிறது கிடையாதுங்க. ஒரு சாமியை விட்டுட்டு இன்னொரு சாமி கும்பிட போகிறது கிடையாது. ஒரு மதம் விட்டு அப்படி இல்லை. இந்த மனசில் இவர் தான் தெய்வமா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள், நான் பரிசுத்தர் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதி. இவர் அப்படிப்பட்டவரா? அப்போ அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தம் வரணுமா? இந்த மாதிரி ஒரு சிந்தையில் வரணும். இல்லாமல் உலகம் முழுசும் பிசாசுக்குள்ளே கிடக்குன்னு நான் சொல்லிட்டேன்ல. உலகம் முழுசும் பிசாசுக்குள்ளே கிடக்கு, எல்லாம் சாத்தான், எல்லாம் பாவம். அதான் எபிரேயர் 12:1, நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிட்டு ஓடணுமா, 4 பக்கம் சுத்துது. அப்போ நமக்கு அந்த மனசுல ஒரு மறுரூபம் என்னது? மனசாட்சி அறிவு. மனசாட்சியில் ஒரு புதுக்கம் பிராபிக்கல். 2 Corinthians 4:16, புறமே உள்ளவன் சகிச்சு போகணும், அகமே உள்ளவன் 4 நாள் புதுக்கம் பிராபிக்கணும். ஆமாம், புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டும் உள்ளான மனுஷன் 4 நாள் புதிது ஆக்கப்படுகிறது. அல்ல இல்லையா? அதாவது இந்த மனம் திரும்புதல்னு சொல்றது ஒரு நாளில் ஒரு வாரத்தில் முடிகிற காரியம் கிடையாது. மனசிலாகுந்தல்லோ, ஜீவித மரண பரியந்தம் நடக்கின்ற ஒரு காரியமான. இது சின்ன பிள்ளைகள்லாம் எழுதுவாங்க, கையெழுத்து எழுதுவாங்கல்ல, எழுத அந்த கையெழுத்து திருந்திடும். கராம்பராண்டம் படம் வரைஞ்ச மாதிரி இருக்கும் முதல்ல, பார்த்துருக்கீங்களா? அப்புறம் தான் எழுதி கையெழுத்தை திருத்துறோம். இது மாதிரி தான் நாம் ஒரு காலத்தில் பெரிய ஒன்றுமே கிடையாது அப்படின்னு மனசை கல்லாக்கிட்டு பாவத்தில் போனோம். எப்போதும் ஒரு கட்டத்தில் ஒரு உணர்வு, நம்ம செய்கிறதெல்லாம் சரியில்லைப்பா, தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு உணர்வு வந்துடல. அதான் முதலாவது பாவம் மன்னிப்பு ஃபஸ்ட்டு மனசில் தான் வரும். அது ஏதோ ரீதியில் வரலாம், அது முதல்ல வந்து அப்போது ஓகே திருந்திடுவோம். இப்போ திருந்தின பிறகு ஏதோ சில விஷயம் மட்டும்தான் பாவம்னு உணர்வு வரும், அதில் தான் திருந்துவீங்க, அதான் உண்மை. இப்போ 10 வருஷம் கழிச்ச பிறகு அன்னைக்கு நம்ம செய்த பாவம் இல்லையா, அன்னைக்கு அது பாவமாக உணர்வு வரல, இப்போ வருது. சரியா? அந்த மனசாட்சி மறுரூபம் வளர வளர புதுக்கம் பிராபிக்க அங்கன அறிவில் ஒரு பரிஞானம் அல்லங்கில் ஒரு தெளிவு அப்படியே வர வர நம் மனம் திருந்தி கொண்டே இருக்கிறோம். எப்படி மனம் திருந்தி கொண்டே இருக்கிறோம்? சாவர வர திருந்திட்டு இருக்கிறோங்க, அதான் விஷயம். അപ്പോൾ ഈ 23 വരുമ്പോൾ ആ വർഷം അങ്ങനെയാണ് ഇങ്ങനെയാണ്, ഇനി പുതുവർഷത്തിലെങ്കിലും കുറച്ച് സുരക്ഷിതമായിട്ടല്ലെങ്കിൽ സന്തോഷമായിട്ട് അങ്ങനെ ജീവിക്കാനുള്ള സാഹചര്യം ദൈവം തരണമെന്നൊക്കെ പ്രാർത്ഥിച്ചു. ഇതുപോലെ എത്ര പഴയ വർഷം പെയ്യാச்சு, பழைய வருஷம் போச்சு, புதுசு வர ஆள் பழசாக தான் இருக்குது, இன்னும் புதுசாகல அல்ல இல்லையா? வருஷம் தான் போச்சு 35 வரையும். நான் சொல்லுவேன், கிண்டலாக சொல்லுவேன், பயலுக்கு 15வது பிறந்த நாள் கேக்கு கொண்டு வந்திருக்கேன் பாஸ்டர். அப்போ 15வது பிறந்த நாள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 14 வருஷத்தை வெட்டியாச்சுன்னு அர்த்தம். என்னது? 14 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு இல்லையா அர்த்தம்? ஆமாம், சங்கீதம் 90:12 எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு இது மோசே சொல்கிறான், எங்கள் நாட்களை எண்ணணும். அது என்ன நாள்? முடியும் வந்துட்டே இருக்கு, சாரி முடிச்சிடுறேன். அது மேலே இருக்குல்ல, அது ஒரு மனுஷனுடைய ஆயுசு 70, பலத்தின் மிகுதியினால் 80, ஆனாலும் வருத்தமும் செஞ்சிடும். இதுக்கு எவனாவது கேட்க விட்டுவானா? நீங்கள் சொல்லுங்கள், இது நம்பர் 1. அண்ட் செகண்ட்லி, இவன் 80 வருஷம் 80 வருஷம்னா எத்தனை நாள் வரும்னு நினைக்கிறீங்க? ஹவு மெனி டேஸ்? நீங்கள் பார்த்தீங்கன்னா 80
இன்று 360 எவ்வளோ வரும் தெரியுமா? 29,200 நினைக்க உத்தேசம் கணக்கு தெரியும். நீங்கள் பார்த்துருக்க எத்தனை நாள் என்ன பிரச்சனை? யாரும் 50,000 நாளும் இல்லையா? 80 வருஷம் உயிரோடு இருந்தால் 29,200 நாள் வரும். இப்போ 40 வருஷம் போச்சுன்னா 40 × 365 கழிச்சிடணும். இத்தனை நாள் தான் இருக்கு. 80 வரையும் நீ இருக்கு ஆயுசு ஆண்டவர் தந்தா, 29,200 நாள் தந்தா, இனி எத்தனை நாள் இருக்க போறாய்? வெட்டுவியா நல்லா கேக்கு. வருஷம் குறைய கேக் கொட்டணுமா? அப்படிதான் நான் அப்படிதான் மனசிலாக்கினேன். இந்த கேக்கெல்லாம் வச்சுட்டு மெழுகுத்திரி கொளுத்தி வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 15 வயசுனா 15 மெழுகுத்திரி கொளுத்தணும். 15 மெழுகுத்திரி ஊதி அணலன்னு சொல்றது எப்படியா? பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? 15 அணைஞ்சாச்சு, 15 முடிஞ்சாச்சு. அப்படி இருக்குமா ஒரு வேளை? அப்படிலாம் சிந்திச்சிருக்கேன். ஓகே எப்படியோ நாட்கள் பொல்லாத விழானால் காலத்தை பிரயோஜனப்படுது. எப்படி பிரயோஜனப்படுத்துன்னா, மனசுக்கு வெள்ளாயிடுச்சு, மனசாட்சியை சுத்தப்படுத்தி என்னெல்லாம் சரி பண்ணுவேன் சமிட் பண்ணி அப்படி போனேன்னா கர்த்தர் ஏற்ற வேளையில் ஏற்ற காரியத்தை எல்லாம் சொல்லி தான் செய்யணும்னு கிடையாது. சிலதை சொல்லி செய்கிறாரு, சிலர் சொல்லாமலே செய்கிறாரு. அல்லேலூயா. ஓகே, உங்கள் தேவைகள் இன்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருப்பார். அப்போ என்ன செய்கிறோன்னா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். பழைய பாட்டு கதையெல்லாம் இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். எல்லாம் தூர எடுத்தாரி எறிஞ்சிட்டு ஓகே வேறு வசனம் சொல்கிறேன். 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில், மாயமற்ற விசுவாசத்திலும் சுத்த மனசாட்சியிலும் பிறக்கும் அன்பும் சுத்த மனசாட்சியும். அந்த 18ஆம் வசனம் என்ன சொல்லுது? சிலர் இந்த மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நீ விசுவாசம் நல்ல மனசாட்சி உடையவனாய் இரு. அப்போ மனசாட்சியிலே தேவன் பதிய செய்த எல்லா காரியங்களையும் நீங்கள் ஓர்த்து நோக்கி சிந்திச்சு பார்த்து சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்தி அப்படி ஒவ்வொரு நாளும் அப்படி செய்து நான் முடிக்கிறேன். அது வருஷ கடைசியில் பார்க்கலாம் பிரசங்கார. நோ, அப்படி கிடையாது. பவுலடியா அந்த பவுல் சொல்லும்போது 2 Corinthians 4:16 நாளுக்கு நாள் எப்படி நாளுக்கு நாள் புதுக்கம் பிராபிக்கும். தாங்க இல்லை, இன்று எனப்படும் நாளளவும் புத்தி சொல்ல கடவுள் இருக்கு. எப்போ நாளானது சமீபத்தை வர்றதை பார்க்கும்போது நீங்கள் கூடி புத்தி சொல்லுங்க. ஓகே, அப்போ ஒவ்வொரு செகண்டும் நிமிஷமும் நாம் சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டாம். ஏன்னா எப்போ நம்ம கூப்பிடுவாருன்னு தெரியாது. யாக்கோபு 4:14 சொல்கிற மாதிரி நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாது. தேவனுக்கு சித்தமானால் அவர் உயிரோட வச்சா தான் இருப்போம். அப்படி தானே விசுவாசிக்கு சொல்லியிருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் மனசை புதுமைப்படுத்துவோம், கழுவுவோம், சுத்தம் பண்ணுவோம், தேவனுக்கு நிற்பதற்கு தைரியமாக இருப்போம். அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் அவர் வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவேன்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த அனுபவத்துக்கு ஒப்பு கொடுப்போம். வேதம்னு எதையோ போட்டு புரட்டிட்டு இருக்காத. இதுதான் முக்கியம். ஆத்மா தான் மனசாட்சி தான் ஆத்மா. உள்ளான மனுஷன் மகிமை அடையணும். அப்போ வசனத்தினால ஆசீர்வதிக்கணும். நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இது உலகத்தில் வந்தேன். மனசாட்சியிலே என்னுடைய சத்தியங்களை தூயாவியானவர் மூலமாய் நான் எழுதுகிறேன். அதில் நடக்கிறவன் பாக்கியவான், அவனை நான் இருக்கிற இடத்துல நான் இருக்கிற சூழ்நிலைக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தையினால் இயேசு நாமத்தில்